இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் செட்டிநாடு பெப்பர் சிக்கன். அது எப்படி சமைக்கிறதுன்னு வாங்க நம்ம ஃபுட்பால் சமையலில் போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருள் என்னென்னா தக்காளி, பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், குருமிளகு வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், இது வந்து வறுக்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பட்டை, இலை, சோம்பு இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக. இப்போ நம்ம பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு பார்க்கலாம். கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது நல்லா காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் சோம்பு, சீரகம், குருமிளகு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா தாளிச்சுக்கணுங்க. நல்லா வணக்கிக்கணும். இதை பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்கு. நல்லா வணக்கிக்கோங்க. அதை வணக்கிட்டு நல்லா ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கணும். அளவாக தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு கறி செய்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி அதில் சோம்பு, பட்டை, இலை எல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு பொரிச்சுக்கோங்க. அது வந்து நல்லா பொன்னிறமாக வந்துட்டு வறுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணுங்க. அது வந்து பொன்னிறமாக வணங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா வரும். ஸோ நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும். நமக்கு இது நல்லா வணங்குச்சுனா தான் ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா வணக்கிக்கணும். நம்ம வந்து கறி வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இது கறி இதில் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ கறி எடுத்திருக்கேன் நான். இப்போ அதனால் கழுவிட்டுரும். நல்லா பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயில் வந்து நல்லா இது பண்ணணுங்க, போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கறி நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணணும். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் மட்டும் ஊற்றினா போதும். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்ப வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விடணும். நம்ம எவ்வளோ தூரம் கிளறமோ அப்போ தான் வந்துட்டு அந்த பேஸ்ட் வந்து கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா கிளறிக்கணும். இது கூட லைட்டாக வந்துட்டு உப்பு மட்டும் அளவாக போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அப்போ தான் வந்துட்டு கறியில் பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் கிளறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். பாருங்கள், நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து வந்து இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். நான் வந்து தக்காளி வந்து பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கிளறிடுங்க. ஏன்னா தக்காளி வந்துட்டு நல்லா வெந்து வரும்போது அது தக்காளிலேருந்து தண்ணி விடும். ஸோ உங்களுக்கு அதுவே வந்து கறி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியது இருக்காது. இந்த தக்காளி தண்ணிலேயே வந்துட்டு கறி நல்லா வெந்துக்கும். ஸோ அதுவே போதும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி தண்ணி விட்டு குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ அது நல்லா இருக்காது. நல்லா கிளறிக்கணும். இப்போ நான் காரத்துக்கு வந்து மிளகா அப்படி ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 1 கிலோ எடுத்துருக்கறனால 3 ஸ்பூன் மிளகா அப்படி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா கிளறிக்கோங்க. கறியில் வந்துட்டு அப்போ தான் காரம் பிடிக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லா பக்கமே நல்லா காரம் பிடிக்கிற மாதிரி கிளறி விடுங்க. இல்லைனா திட்டாக நின்றுடும் மிளகா அப்படியே. இதில் நம்ம வந்து குருமிளகு ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு காரத்துக்கு வந்து அளவாகவே போட்டுக்கோங்க. இல்லைனா ரொம்ப காரமாகவும் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டீங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிளறி விட்ருங்க. கிளறினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது ஆவியில் வேகும் போது நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா வரும். 20 நிமிஷம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சு கருவேப்பிலை வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இதோட போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் திரண்டு வரும்போது நீங்கள் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதில் மெயின் என்னென்னா சிம்மில் வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே கிளறி விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.